திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு அப்படின்ற செய்தியை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் போயிட்டு லட்டில் இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியா? ஸோ இந்த அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னாக்கா, தெலுங்கு தேச கட்சி பிரமுகர் திரு வெங்கட ரமணா ரெட்டி அவர்கள் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. இதை வந்து அங்கே இருக்க நெய் ஆய்வகத்துக்கு அனுப்பி அந்த இது விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் எப்போதுலேருந்து லட்டு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா 1715ஆம் ஆண்டிலிருந்து இது வரைக்கும் லட்டு வந்து வழங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலாக இந்த விஷயங்கள் வந்து நடைபெற்று இருக்குது. ஆனால் இந்த 300 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2009ஆம் ஆண்டு தான் இந்த திருப்பதி லட்டுக்கான குறியீடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்கப்படுது. இந்த லட்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரு பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்கப்படுகிற லட்டு வந்து எவ்வளோ கிராமில் இருக்குது அப்படின்னாக்கா 750 கிராம் வரைக்கும் இருக்கும். அதே பொதுமக்கள் சராசரியான பக்தர்களுக்கு வந்து வழங்கப்படுகிற லட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 175 கிராம் வரைக்கும் இந்த லட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் வந்து எங்கே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா திருப்பதி தேவஸ்தானம் போடு என்னும் மடப்பள்ளியில் தான் இந்த லட்டுகள் வந்து தயாரிக்கப்படுகிறது. இப்போ இந்த லட்டு தயாரிக்கிறாங்களே, இந்த லட்டு தயாரிக்க வந்து 50 பொருட்கள் தேவைப்படுது. என்னென்ன பொருட்கள் வந்து உதவுகிறது அப்படின்னாக்கா நெய், சர்க்கரை, பால், கிராம்பு, கடலை மாவு, முந்திரி போன்ற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வறிக்கையில் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் சேர்க்கப்படுகிறதாக ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 லட்சம் லட்டுகள் வரைக்கும் இவங்க வந்து தயாரிக்கப்படுகிறது. இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சுமார் 500 கோடி அளவில் வந்து லாபத்தை ஈட்டுறாங்க இந்த திருப்பதி தேவஸ்தானம்.